சார் பேசுகிறேன். இந்த கண்ணாடி வித் லைட்டிங் மேக்கப் செட்டு, இது ரைட் ஹேண்ட், இது லெஃப்ட் ஹேண்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரைட் ஹேண்டில் சாப்பிடும்போது கண்ணாடியில் லெஃப்ட் ஹேண்டாக தெரியும். அதனால் சில பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க ரைட்டா லெஃப்டா 2 ஹேண்டா. இதே ரைட் ஹேண்டில் தான் நான் சாப்பிடுவேன். ரைட் ஹேண்டில் பிசைஞ்சு சாப்பிட்ணும். எமர்ஜென்சி காலகட்டத்தில் ரைட் ஹேண்டில் ஏதாவது பிரச்சனைனா லெஃப்ட் ஹேண்டும் ஸ்பூனில் உதவும். ஸோ ரைட்டு லெஃப்ட்டு ஒன்று தான், பட் இது ஸ்பூனில் சாப்பிட்ணும். இப்போ லெமன் ரைஸ் வித் ஊறுகாய் வித் காலையில் சொன்ன மாதிரி தேங்காய் ஃப்ளவர் வித் எக்கு, முட்டை கறி, ஆர்டினரி மீல்ஸ். இது வந்து இது 2 கூட்டு இருக்குது. முட்டைக்கோசு, முட்டை கிரேவி வித் லெமன் ரைஸ். இது ஒரு டேஸ்ட். சைட் டிஷ்ஷு கோகனட் ஃப்ளவர். எனக்கு வயிறு வர்றதுக்கு ஒரு காரணம் தண்ணி. சாப்பிடும்போது கம்பல்சரி தண்ணி குடிப்பேன். குடிக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த கோகனட் ஃப்ளவர், சுட்ட வெஜிடபிள்லாம் சாப்பிட்டா வெரைட்டி. திஸ் இஸ் வேறு உருளைக்கிழங்கு அவ்வளோ நல்லது. ஏழைகளின் மட்டன். நார்த்துலலாம் உருளைக்கிழங்கு இல்லாமல் காந்தா, பட்டாட்டா, மிர்ச்சி, இந்த 3 இல்லாமல் யூபி, பீகார், வெங்காயம். ஒரு காலத்தில் உருளைக்கிழங்குன்னா மட்டன் மாதிரி. ஏழைகளின் மட்டன் உருளைக்கிழங்கு. அப்போ ஏழைகளின் சிக்கன் சார்? ஏழைகளின் சிக்கன் கத்திரிக்காய். ஏழைகளின் சிக்கன் கத்திரிக்காய். ஏழைகளின் மட்டன் உருளைக்கிழங்கு. அப்போ ஏழைகளின் மீன் வந்து வாழைக்காயா? ஏழைகளின் மீன் முருங்கைக்காய். ஏன்னா வாழைக்காய் மீன் மாதிரி போட்டு பஜ்ஜி மாதிரி பண்ணுவாங்களா சார் சில பேர்? ஏழைகளின் வெங்காயம் மீன். வெங்காயம் ஏழைகளுக்கு எந்த நேரமும் கம்மி ரேட்டில் கிடைக்கணும். உருளைக்கிழங்கு எந்த நேரமும் விலை ஏறாது. ரசம், தயிர், பட்டாணி, பொட்டேட்டோ. ஏழைகளின் மட்டன். இது முட்டை குழம்பு. ஏழைகளின் ராஜ சாப்பாடு. அடுத்து முருங்கைக்காய் சாம்பார். ஏழைகளின் அன்றாட மீன் குழம்பு. ரசம். பணக்காரர்களின் மருந்து. பணமுள்ளவர்களுக்கு நல்ல மருந்து ரசம். தயிர். ரசம் வந்து குடிச்சிடுவேன். வெயில் காலத்தில் தயிர் கம்பல்சரி வேணும். தயிர் வித்து ஊறுகாய். என்ன ஊறுகாய் சார்? அது மிளகாய் ஊறுகாய். ரசம். பணக்காரர்களின் வைத்திய மருந்து ரசம். திஸ் இஸ் பூண்டு ரசம்.
பூண்டு ரசம். ஸோ நெக்ஸ்ட் ஐ கோயிங் டு டைரக்ட்லி தயிர். கேர்டு. தயிரே இல்லையாப்பா, பத்தாதுமா. தயிர். திஸ் இஸ் ஃபார் சால்ட். இல்லாத பண்டம் குப்பையிலே. உப்பு இல்லைன்னா ஸோ தயிர் சாதம் வித் ஊறுகாய். இப்போ லெமன் ரைஸ் கையில் படாமல் சாப்பிட்டேன். பட் தயிர் சாதம் கையில் பற்றாதான் சுவை. தயிர் சாதமும் இப்படி தான் படையணும். அப்படிதான் சார் சாப்பிடணும். தயிர் ஆமா. மட்டும். நினைக்கணும் நல்லா டைலிஷ் ஆகணும். அவ்வளோதான் போதும். இது தேங்காய். தேங்காய் பூ. சாப்பிடும்போது கூச்சப்படக்கூடாது. கூச்சப்படும் போது சாப்பிடக்கூடாதா சார்? அடுத்தவங்களுக்காக சாப்பிடல, நம்ம உடலுக்காக. நமக்கு இதானே சார் சார்ஜ். இதை சாப்பிட்டா தான் நம்ம 12-13 மணி நேரம். உணவில்லையே உடம்பில்லை, உடம்பில்லையே உயிரில்லை. தயிர் சாதத்துக்கு ரசம் குடிக்கலாம். சாம்பார். சாம்பார் உள்ள காயும் யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் சாப்பிட்டா, முருங்கைக்காய் சாப்பிட்றது ஒரு தனி ரசனை. அதுவும் மீன் மாதிரி தானே சார்? நம்ம மீன் முள்ள இழுக்கிற மாதிரி சரி. இது பழகிக்கணும். சாப்பாடை சாப்பிடணும். அடுத்தவங்க சாப்பிடும்போது பார்க்கும்போது கண்டிப்பாக உணவை உணவாக நினைக்கணும். ஒரு வாரம் நமக்கு உணவு இல்லைன்னா உணவுங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு உணவு பிடிக்கும். நம்ம பழிக்கக்கூடாது, கேள்வி பண்ணக்கூடாது. அவ்வளோதான். டுடே லஞ்ச் ஓவர். டுடே லெமன் தயிர், பொட்டேட்டோ, ட்ரம் ஸ்டிக் சாம்பார், ஏழைகளின் மட்டன், அப்புறம் பணக்காரர் மருந்து, பணக்காரரின் மெடிசன், மில்லியனர்ஸ் மெடிசன் ரசம். மில்லியனர்ஸ் மெடிசன். சாப்பிட்டாச்சு. ஒரு 2-3 ஹவர்ஸ் தாங்கினா போதும். ஓகே, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேரிங் நிறைய வீடியோஸ் வரும். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி வீடியோ போடுறேன். அதனால் மக்களுக்கு ஒரு தேங்காய் பூ, ஒரு லெமன் ரைஸ், ஒரு கர்ட் ரைஸ் வித் ஊறுகாய், ஒரு ஏழைகளின் பணக்காரர்களின் விட்டமின் மெடிசன் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரைஸ், பட்டாணி, வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி மூட். ஓகே, வெரைட்டி ஆஃப் ஃபுட் with happy mood. ஓகே, பாய். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.